பணியோசை கேட்டு மனவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மன்னாதி மன்னன் நம் இயேசு ராஜ மலர்பதம் தொழும் நேரம். மலர்பதம் தொழும் நேரம். மணியோசை கேட்டு மனவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். காக்க விழியானாய், பகலெல்லாம் என்னை சூழ்ந்து துணையானாய். இரவெல்லாம் என்னை காக்க விழியானாய், பகலெல்லாம் என்னை சூழ்ந்து துணையானாய். இதயத்தின் ஆழத்தில் உயிரானாம், இதயத்தின் ஆழத்தில் உயிரானாய். என்னை தேடி ஆட்கொண்டு அருளானாய், அன்பாகினாய். மணியோசை கேட்டு மனவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்ற அறைகூவலோடு இந்த வழிபாடு துவங்குகிறது. சீசருக்குரியவை என்பது இந்த உலகம் சார்ந்தவை, கடவுளுக்குரியவை என்பது விண்ணகம் சார்ந்தவை. நாம் எல்லோரும் விண்ணகத்தை சார்ந்தவர்கள், கடவுளுக்கு உரியவர்கள் என்பதை மனதில் கொண்டு என்றும் கடவுளுக்கு உரிய மக்களாய் என்றும் வாழ இறைவனுடைய அருள் ஆசிரை கேட்டு இந்த திருப்பள்ளியில் நாம் ஜெபிப்போம். மேலும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பள்ளியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பள்ளி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மிதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாக உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தெழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விழாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கு இன்றும் என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 90 பதிலுரை பாடல். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம்.
இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். மழைகள் தோன்றும் முன்பே, இம்மண்ணும் தோன்றும் முன்பே, காலம் காலமாயிருக்கின்றீரும் கட்டளையின்படி நடக்கின்றீ. 1000 ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது, ஒரு இரவு சாமத்தை போலுள்ளது. ஆண்டவரே என் ஆண்டவரே, ஊழியன் என் மீது இரக்கம் வையும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். நீரே எங்களுக்கு புகழிடம். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவரும் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 13 முதல் 17 வரை.
அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனிதர்களை சிக்கலில் மாட்டிவிட்டு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது. இதுவும் மனிதர்களிடம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். பொதுவாக நல்லவற்றை செய்து, நன்மையானவற்றை செய்து, பிறருக்கு உதவி செய்து நாம் மகிழ்ச்சியை சம்பாதிப்போம். அது த லாஸ்டிங் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசி வரை அது நிலைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அவ்வப்போது மனிதர்களில் பலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிறருக்கு துன்பம் அல்லது பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல், இவைகளை கொடுத்து அதில் அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய கூட்டமும் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம். அப்படி ஒரு கூட்டத்தை பற்றி தான் இன்றைய நாள் நற்செய்தியிலே நாமும் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் வார்த்தையில் சிக்க வைக்கலாம் என்பதற்காக அங்கே அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, வழக்கமாக நம்ம கிராமம் நடத்தும் போது சொல்லுவாங்க, கேள்வி எத்தனை வகையாக இருக்கிறதுன்னு. அதில் ஒரு டைப் எஸ் ஆர் நோ டைப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆம் அல்லது இல்லை என்ற அந்த பதில் மட்டும்தான் கூற வேண்டும். அப்படி ஒரு கேள்வியை ஆண்டவரிடம் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் எதையோ அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல, மாறாக த பர்பஸ், இந்த நோக்கம்ங்கிறதே அவரை சிக்கலில் மாட்ட வேண்டும், ஏதாவது அவரை ஒரு அவச்சொல்லுக்கு பெயராக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு கூட நாமெல்லாம் நிறைய மீடியாவில் பார்ப்போம். மீடியாவில் அடிக்கடி பேட்டி எடுக்கும்போது கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியினுடைய பெரும்பாலான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எதையோ ஒன்று கேட்டு மக்களுக்கு நன்மையானவற்றை நாம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வியினுடைய உள்நோக்கம் அவர்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டும். அவர் எதை சொன்னாலும் அவர் மேலே ஏதாவது ஒரு பழியை அள்ளி நாம் அவருடைய பெயரை கெடுக்கக்கூடிய விதத்திலே செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் கூட அப்படித்தான் ஒரு முறை ஒரு பங்குல இருக்கிற பொழுது திருவிழா சமயத்திலே ஒரு கிராமத்தியர்களை இப்படி சொன்னார்கள், ஃபாதர், இந்த வருஷம் வரி நாங்கள் உங்கள்கிட்ட நேராகவே கொடுக்குறோம், எல்லா வரி நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வரி நேராக எண்ணிட்ட கொடுக்குறீங்க? வழக்கமாக ஊர் தலைவர்கள் தானே வசூலிப்பீங்க, நீங்களே செய்து அந்த திருவிழாவை நன்றாக கொண்டாட வேண்டியது தானே என்று நான் சொன்னேன். இல்லை, எங்கள் ஊரில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நாங்கள் அதை செய்யலை ஃபாதர், உங்கள்கிட்ட நேராகவே நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் நல்லபடியாக அந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அக்கறையில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன்.
அதன் பிறகு அதனுடைய பின்புலம் என்னவென்று விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, அவர்கள் ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அவரிடமிருந்து வரியை பெறக்கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு செயலை செய்கிற பொழுது சட்டப்படியான நடவடிக்கை அவர்கள் மீதும் எதுவும் விடக்கூடாது என்பதற்காக கடைசியில் பங்குசாமியாரை மாட்டிவிட நினைச்சிட்டாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, வரியை கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்களே வாங்கி நல்லா செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்போ வரியை வாங்கினா என்ன செய்வாங்க அப்படின்னா, அது எப்படி நாங்கள் ஊரில் ஒருத்தர் ஒதுக்கி வச்சிருக்கிறோம், நீங்கள் அவங்கள்ட்டையும் வரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் நீங்கள் தான் நேராக வாங்கிக்கிறீங்க, இனிமேல் நீங்களே பார்த்துக்குங்க, நாங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டோம் என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். ஒருவேளை நான் இந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து வரியை வாங்கவில்லை என்று சொன்னால், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஃபாதர் தான் ஒதுக்கி வச்சுட்டாரு, நீங்கள் ஃபாதரை கேட்டுங்கன்னு ஃபாதரை மாட்டி விடாங்க. இதுதான் அவர்களுடைய திட்டம். இதை அறிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அதை செய்தேன், அதிலிருந்து தப்பித்துக் கொண்டேன் என்பது அடுத்த விஷயம். பிரியமானவர்களே, இப்படி பெரும்பாலும் மக்கள் எல்லாம் பிறரை ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிவிட்டு அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அடைய விரும்புகிறார்கள், அல்லது அதன் மூலமாக ஏதாவது ஒரு பலனை, ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு பலனை அடைய விரும்புகிறார்கள். அப்படிங்கிறது உலகத்தில் நாம் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நாளில் நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கேள்வி ஆண்டவரிடம் தொடுக்கின்ற பொழுது என்ன செய்தார் அப்படின்னா, கேட்ட கேள்வி எஸ்ஆர்னோ கொஸ்டின் தான். அந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் என்ன நோக்கம் இருக்கிறது அப்படின்னா, சிக்கலில் மாட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால இயேசு என்ன சொல்றாருன்னா, எஸ் என்ற பதிலையும் சொல்லவில்லை, அவர் நோ என்ற பதிலையும் சொல்லவில்லை. ஆம் இல்லை என்ற அந்த கேள்விக்கு ஆம் இல்லை என்ற பதிலை உரைக்காமல் அவர் உரைக்கிறார். முதல்ல அந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்னவென்று பார்ப்போம். சீசருக்குரியதை சீசருக்கு நாம் வரி செலுத்துவது முறையா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியில மதமும் அரசியலும் கலந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. இதிலே அரசியல் அங்கே உட்புகுத்தப்படுகிறது. அங்கே மதம் மேலோங்குமா அல்லது பின்னுக்கு தள்ளப்படுமா என்ற அந்த கேள்வி, அந்த நோக்கமும் அங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழல் நிலையில் தான் ஆண்டவர் இயேசு அதற்கு நேரடியாக ஆம் இல்லை என்ற பதிலை கூறாமல் வேறு விதமான பதிலை கொடுக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதில், அதனுடைய சாராம்சம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்க வேண்டும். முதலில் என்ன கேள்வி? சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, செலுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. சீசர் என்பது இங்கே எதை குறிக்கிறது? ரோமையினுடைய பேரரசர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சீசர் என்பது இந்த தற்கால நிகழ்வுகளிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது இது ஒரு அதிகாரத்தின் ஒரு மையமாக திகழ்கிறது, அடையாளமாக இருக்கிறது, அல்லது ஒரு பதவியின் அடையாளமாக இருக்கிறது, அல்லது ஒரு பணம் நிறைந்த அந்த சக்தியின் அடையாளமாக அது இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த கேள்வி எதற்கு என்றால், இந்த அதிகாரம், பணம் அல்லது இந்த ஆதிக்கம், இந்த பதவி, இவைகளுக்கு நாம் அடிபணிய வேண்டுமா வேண்டாமா என்பது போன்ற ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. இதற்கு என்ன பதில் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அது ஆம் என்று சொன்னால் கடவுள் இயேசு உண்மையான ஒரு இறைமகன் கிடையாது என்று சொல்லிவிடலாம். இல்லை என்று சொன்னால் அந்த அரசருக்கு எதிராக இவர் கிளர்ச்சி செய்கிறார் என்ற அந்த ஒரு வார்த்தை அங்கே வர இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியம், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த நாணயத்திலே யாருடைய உருவமும் எழுத்தும் பதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லுகிறார்கள், அது சீசருடைய உருவமும் எழுத்தும் இருக்கிறது என்று சொல்லி. இப்ப கேள்வியே என்ன தெரியுங்களா? அந்த யூத மக்கள் ரோமை அரசுக்கு வரி செலுத்துவது முறையல்ல என்று நினைக்கிறார்கள். காரணம், யாவே ஒருவர்தான் அரசர், அவருக்கு மட்டுமே நாம் அனைத்து கடமைகளையும் பட்டிருக்கிறோம் என்பது அவருடைய கருத்து. எனவே வேற்றொரு அரசனுக்கு நாம் வரி செலுத்துவது என்பது அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு சமம். எனவே அது ஒரு தேவதூஷணமாக கருதப்படுகிறது. எனவே அவர்களை பொறுத்த மட்டில் அதை செய்யக்கூடாது. அதனால தான் இந்த கேள்வியும் அவங்க கேட்கிறாங்க. ஆனால் இயேசுவுடைய அந்த கேள்வி என்னவாக இருக்கிறது? நீங்கள் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்ற கேள்விக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆனால் அவருடைய உருவமும் எழுத்தும் பதித்த இந்த நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பது ஏன் என்ற ஒரு மறைமுக கேள்வியும் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் யூத மத சட்டப்படி எந்த ஒரு உருவமோ எழுத்தோ நாம் பயன்படுத்த தேவையில்லை என்பது அவர்களுக்கு தெரியும்.
கடவுளை தவிர வேறு எந்த உருவத்தையும் நாம் முக்கியமான ஒன்றாக கருதக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த நிலையில அவருடைய சீசருடைய உருவமும் எழுத்தும் பதித்த நாணயத்தை ஏன் இவர்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள் என்ற கேள்வி அது மறைமுக கேள்வி. அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எதிர்பார்க்காத ஒன்றை சொல்லுகிறார். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். கடவுளுக்கு உரியது எது அப்படின்ற கேள்வி. எது கடவுளுக்குரியது? இந்த உலகம் அனைத்துமே கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னா எல்லாமே கடவுளுக்குரியவைதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதையும் கடந்து இன்னும் கடவுளுக்கு உரியவை எது என்று நாம் சொல்வதற்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடவுளின் சாயலாக எவையெல்லாம் விளங்குகின்றதோ அவையெல்லாம் கடவுளுக்குரியவை. அப்ப கடவுளின் சாயலாக விளங்குறது யாருன்னா மனிதர்கள் தான். நமக்கு தொடக்க நூல் மிக அழகாக சொல்லி தருகிறது. கடவுள் அவர் மனிதனை படைத்த பொழுது தன்னுடைய உயிர் மூச்சை அவர் ஊத அந்த மனிதன் உயிர் பெற்றவனாக இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கடவுளின் சாயலாக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அது நமக்கு சொல்லி தருகிறது. இதைவிட இன்னும் மிக அழகாக நம்முடைய திருச்சபை என்ன போதிக்கிறது? திருமுழுக்கின் பொழுதும் உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தின் பொழுதும் நம் மீது அழியாத முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நாணயத்தின் மீது சீசரின் உருவம் பதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவர் மீதும் கடவுளுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அழியா முத்திரை அங்கே நம் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே நாம் எல்லோரும் கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். எனவே கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்ற அந்த வார்த்தையினுடைய முதல் பொருள், நம்மை நாம் கடவுளுக்கு மட்டும்தான் அர்ப்பணிக்க வேண்டும், சீசருக்கல்ல. அதாவது பணத்திற்கோ பதவிக்கோ அதிகாரத்திற்கோ அடக்குமுறைக்கோ அல்லது வேறு எந்த தீமையின் ஒட்டுமொத்த உருவத்திற்கோ நம்மை அர்ப்பணிக்க கூடியவர்களாக நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்பது முதல் பொருளாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுளுக்கு நாம எப்படி கொடுக்க முடியும்? கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. கடவுளுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்க பொழுது, விவிலியத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த சின்னஞ்சிறு சகோதர சகோதரிகள் எவற்றையெல்லாம் நீங்கள் இவர்களுக்கு செய்தீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு தாகமார் தண்ணி கொடுத்தீங்க, உணவு கொடுத்தீங்க, உறைவிடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பொழுதெல்லாம் அவர் சொல்றார் சின்னஞ்சிறு சகோதரிகள். அதாவதுன்னா சாதாரண எளிய ஏழை மக்களுக்கு எவற்றை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதைத்தான் அன்னை தெரசா வாழ்ந்து காட்டினார்கள். அதாவது கடவுளுக்கு பணிபுரிவது அல்லது கடவுளுக்கு கொடுப்பது, கடவுளுக்கு அர்ப்பணிப்பது என்ன என்று சொன்னால், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்தல், அவர்களுக்கு கொடுத்தல், அவர்களை பேணி காத்தல். அதுதான் அன்னை தெரசா வாழ்ந்து காட்டினாங்க. நாம கூட அழகாக சொல்லுவோம், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று நாம் சொல்லுவோம். அதாவது மக்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அது கடவுளுக்கே செய்ததாக நாம் கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த விதத்தில் பிரியமானவர்களே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் ஏழை எளிய மக்களுக்கு நம்மையே அர்ப்பணித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கடவுளுக்கு உரியவர்களாய் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், உண்மையான நேர்மையான நற்குணங்களை நாம் பிறருக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக கடவுளுக்குரிய மக்களாயும் கடவுளுக்கு வழங்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற இருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு மிக அழகாக அவர் சொல்லுகிறார். அதாவது என்ன அப்படின்னா, நெறிக்கட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து உங்களுடைய உறுதியான உள்ளத்தை இழந்து விடாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவங்க வாழக்கூடிய வாழ்க்கை, பதவி அல்லது அதிகாரம், ஆதிக்கம் இவைகளை மனதில் கொண்டு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஒருபொழுதும் கவர்ந்து இழுக்கப்படாதவாறு இருக்கப்பட வேண்டும். வேற எதை பார்த்து நாம் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும்னா, உண்மையான நேர்மையான ஒரு நற்பண்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் கவர்ந்து இழுக்கப்பட்டு மன உறுதியோடு வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு பேதுரு முதல் வாசகத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். இதைத்தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலும் புனித பவுல் மிக அழகாகவும் தெளிவாகவும் இப்படி சொல்லுவார். அதாவது உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ,
பாராட்டத்திற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்கு உரியவை எவையோ அவற்றையே நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட நற்குணங்களை நாம் வளர்த்து கொண்டு நாம் கடவுளுக்கு உரியவர்கள் என்பதை நாம் முதலில் நிலைநாட்ட வேண்டும். இப்படிப்பட்ட நற்குணங்களை வைத்து மக்களுக்கு நாம் சேவை செய்வதிலிருந்து, பணி செய்வதிலிருந்து, உதவி செய்வதிலிருந்து, மக்களை அரவணைத்து வழிநடத்துவதன் வழியாக நாம் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் நாம் மாற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இப்படிப்பட்ட நற்பண்புகளில் வளர இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? இயன்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உன் விருப்பப்படி தரவா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய்? அந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாற்ற பரிப்பாளர் பேர் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தந்த அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் இருந்திடே என் இதயம் மகிழுது, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பில் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே தெளிவாகும் பொது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே தெளிவாகும் பொது உறவு.
உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே, திரளாக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார் அன்பின் விருந்திலே. என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாத அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு